Hi all, welcome to my channel. இன்றைக்கி நம்ம ZC plant பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டில் வந்து இந்த பாட்ஸை யூஸ் பண்ணி எப்படி இந்த பிளான்ட்டை வந்து ப்ரொபகேட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு அழகான இன்டோர் பிளான்ட்டு, பெஸ்ட்டு ஏர் பியூரிஃபையர். இப்போ இந்த பிளான்ட் வந்து ஏன் ZC பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோன்னாக்கா, இது வந்து சாமியோகுல்கஸ் சாமிஃபோலியோ அது ரெண்டுத்தில் உள்ள ஃபஸ்ட் லெட்டர் வச்சு ZC பிளான்ட் அப்படின்றோம். இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளான்ட்டு, ஸ்டெம்லெஸ் பிளான்ட்னு கூட சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒரு ஸ்டெம்னு நினைப்பீங்க, பட் வந்து ஸ்டெம் கிடையாது. இது இந்த ஃபுல் பாட்டை வந்து நம்ம பெட்டியோல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபுல் பாட்டு பெட்டியோல்ஸு. இந்த ஒரு லீஃபும் வந்து லீஃப்லெட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெட்டியோலில் இந்த அப்பர் பார்ட்டை வந்து ரேச்சஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு இலையோடு உள்ள ஒரு ஸ்டெம்மையை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அது வந்து ரேச்சஸ்ஸு. கீழே வந்து பல்ப் மாதிரி உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும், அடியில் ரூட்டு, அது வந்து ரிசோம்ஸு. இந்த 4 பகுதியை யூஸ் பண்ணி நம்ம புது புது செடிகளை நிறைய வளர்க்கலாம். இப்போ இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி தம்பி வீட்டிலேருந்து இந்த ஒரே ஒரு கட்டிங்ஸு, இந்த இவ்வளோ தான், இந்த ஒரு பாட்டு தான் நான் கொண்டு வந்து வச்சேன் தொட்டியில். இவ்வளோ தான். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. படியில் பாருங்கள், நிறைய புது புது குட்டி குட்டி ரூட்ஸ் நிறைய வருது. ரொம்ப அழகாக இருக்கும் இது வர்றது பார்த்திங்கன்னா. இது கொஞ்சம் வீணாக போயிடுச்சு, கட் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடு பாருங்கள், நிறைய குட்டி குட்டி பிளான்ட்ஸ் வருது பாருங்கள். அப்படியே அழகாக ரோல் மாதிரி வந்துடும். டைம் எடுக்கும் வர்றதுக்கு, ஆனால் வந்து ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். இதுக்கு இனிஷியலாக வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். குட்டி குட்டி குட்டியாக நிறைய வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும் பிளான்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளான்ட் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு 1 டே அப்படியே விட்டுறணும். நீங்கள் தண்ணியில் போட்டு இதை வளர்த்துக்கலாம், மண்ணில் வச்சாலும் உங்களுக்கு ரூட் நல்லா விடும். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பெரிய பாட்ஸில் வச்சு நீங்கள் நிறைய பிளான்ட்ஸ் உண்டு பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு இன்டோர் ஏர் பிளான்ட் இது. ஆக்சுவலாக இன்டோர் பிளான்ட்டு. இப்போ பாருங்கள், நான் இது மாதிரி கட் பண்ண பிறகு நான் 2 months முன்னாடி நான் தண்ணியில் போட்டு வளர்த்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ரூட்ஸ் வந்து அடியிலேருந்து ஒரு புது குட்டி செடியாக வந்துடுச்சு தனியாகவே. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் பாருங்கள், நிறைய இதில் வந்து குட்டி குட்டி ரூட்ஸ் நிறைய வந்திருக்கு. இப்போ இதை நீங்கள் தனியாக சின்ன சின்ன பாட்டில் வச்சு தனித்தனி பிளான்ட்டாகவே இந்த மாதிரி இந்த ஒரு இதை மட்டுமே தனியாக வச்சு நீங்கள் வளர்க்கலாம். அடியிலேருந்து நிறைய குட்டி குட்டி செடி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ரொம்பவும் அழகாக இருக்கும். வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஹாலில் இந்த மாதிரி ஸ்டடி டேபிள் மேலெலாம் வைக்கலாம். இது பாருங்கள், இது மாதிரி வாட்டரில் வச்ச மாதிரி இதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு பாட்டில் வச்சுருக்கிறேன், மண் தொட்டியில் சின்னதில். குட்டி குட்டியாக நிறைய வருது. அதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு பித்தளை பாத்திரம் சும்மா வீட்டில் யூஸ் இல்லாமல் இருந்தது, நான் அவுட்டரில் வச்சுட்டேன். இப்போ ஹாலில் இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த இலை மூலம் பாருங்கள், லீஃப்லெட்டில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குட்டி மண் கிளாஸில் வச்சுருக்கேன். இதுலேயுமே ரூட் வந்திருக்கு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக ரூட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் 2 months ஆச்சு நான் வச்சு. இந்த லீஃப் வந்து நான் இந்த பிளான்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுலேருந்து இங்கேருந்து ஒரு 8 லீஃப் நான் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எப்படி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். இதில் வந்து குட்டி வந்து கூழாங்கல், இந்த மாதிரி கூழாங்கல் வச்சேன், நிற்காது அந்த லீஃப் உங்களுக்கு. ஸோ இந்த லீஃபை நல்லா வச்சுட்டு கல் இதில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட வேண்டியதான். தண்ணியை ஃபில் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் டேபிள் மேலாம் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அந்த ZC பிளான்ட்டுக்கும் இந்த பிளான்ட்டுக்கும் உள்ள க்ரோத் டிஃப்ரென்ஸை பாருங்கள். அது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச போர்ஷனால் வந்தது, அந்த பாட்டில் வச்சது. இது வந்து அடியில் உள்ள அந்த ரிசோம்ஸ்ன்னு சொன்ன இல்லைங்களா, குட்டி குட்டி உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் ரூட்டு, அதோடு நான் கொண்டு வந்து வச்சது. ஸோ நல்லா க்ரோத் நல்லா இவ்வளோ அளவுக்கு இருக்குது. இன்னுமே கூட ஒரு அடி அளவுக்கு இது வளரும். இப்போ நான் ஜஸ்ட் இந்த 2 தான் நான் வச்சேன், 2 பிளான்ட் தான் நான் வச்சேன். அடியில் அந்த பல்போடு சேர்த்துற வச்சேன். அதனால் நல்லா இருக்குது இந்த க்ரோத்து. ரொம்ப அழகாக இருக்கும், ஷைனியாக இருக்கும் இந்த லீஃபு. பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்துட்டு இதுதான் இன்டோர் பிளான்ட்டாக வச்சுருப்பாங்க. நீங்கள் ஷாப்பிங் மால்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மாதிரியே இருக்கும். ரொம்ப பெஸ்ட் இது. இது மாதிரி நாசா வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு பெஸ்ட்டு ஏர் பியூரிஃபையர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இண்டோரில் ஏரில் உள்ள ஹார்ம்ஃபுல் கேஸஸ் லைக் ஜைலின் அந்த மாதிரி கேஸெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பெஸ்ட்டு ஏர் தான் நமக்கு கொடுக்குது.
அழகு ப்ளஸ் ஆரோக்கியம் ரெண்டுமே சேர்ந்து கிடச்சிது இந்த பிளான்ட்டில். அதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நான் 2 days ஒன்ஸ் தான் விடுறேன். அது மெயினாக வந்து வாழைப்பழ தோல் வந்து நான் 10 days ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு தோல் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி மேலே போட்டுட்டு மேலே மண் போட்டுருவேன். அப்புறம் முட்டையோட அந்த ஷெல்லு ப்ளஸ் இந்த ரோஜாவோட காஞ்சி போன ரோஜா இதழ், காய்கறி தண்ணி, அப்புறம் கீரை அலசுகிற தண்ணி, இதெல்லாம் தான் நான் அந்த பிளான்ட்ஸுக்கு விடுறேன். நான் ஆர்டிஃபிஷியலாக எதுவும் உரங்கள் அந்த மாதிரிலாம் போடுறதில்ல. இது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து கொஞ்சம் லீஃபையும் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது கொஞ்சம் அழுக்கு படிஞ்சிருக்கு. ஒரு கிளாத் எடுத்துகிட்டு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தண்ணி வச்சு இப்படி தொடச்சிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா க்ரீனியாக இருக்கும். அது நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வெயிலில் வச்சுட்டேன். ஸோ இந்த லீஃப்லாம் வந்து பேல் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து கிச்சனில் இண்டோரில் உள்ளே வச்சுட்டேன். நான் இந்த பாட்டை அந்த ஒரு பாட்டை மட்டும் நான் அவுட்டரில் வச்சுருக்கேன். என்னோடய வீட்டோட வெளி பக்கத்தில் வச்சுருக்கேன். இந்த பாட்டில் உள்ளது இந்த கிளாஸில் உள்ளது எல்லாமே நான் வந்து என்னோடய ஹாலில் வச்சுருக்கேன். ஒரு பாட்டில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் 4-5 பாட்டு அழகாக உண்டு பண்ணிடலாம். எந்த செலவும் இல்லாமல் ரொம்பவும் அழகாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள் வாட்டரில் உள்ள ஜேசி பிளான்ட் வந்து நான் ஹாலில் வந்து இந்த ஒரு கார்னரில் வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் வந்து பாட்டில் வந்து இந்த சைடு வச்சுருக்கிறேன். இப்போ என்ட்ரன்ஸில் இந்த கார்னரில் வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த லீஃப் மூலம் வளர்த்ததை வந்து என்னோடய டைனிங் டேபிளில் வச்சுருக்கேன். சில டைம் நான் டிவி பக்கத்தில் வச்சுப்பேன். என்னோடய மூடுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றி மாற்றி டெக்கரேட் பண்ணிப்பேன். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மண் டம்ளரில் வச்சுருக்கிறதுனால இன்னுமே ரொம்ப க்யூட் லுக் இருக்கும். அந்த க்ரீன் அண்ட் இந்த மெரூன் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஜேசி பிளான்ட் எங்கேயாவது உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் பணம் கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எங்கேயாவது கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டு உங்களுக்கு கிடச்சிதுன்னா போதும். இந்த இலை மூலம் நீங்கள் நிறைய செடி உண்டு பண்ணலாம். இந்த ஃபுல் பாட்டு இதை வந்து தண்ணியில் வச்சு இல்லை மண்ணில் மட்டும் வளர்க்கலாம். அப்புறம் இந்த ஒரு பகுதியை கட் பண்ணி இந்த லீஃபோட இந்த பகுதி இது வந்து ஆக்சுவலாக ரேச்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஒரு பகுதியை கட் பண்ணி இதன் மூலமாக நிறைய செடிகள் வளர்க்கலாம். இந்த மாதிரி வளருங்க. இண்டோரில் உள்ள ஏரை வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.